இப்ப அண்ணாமலை போன்றவர்கள் வைக்கிற அந்த விமர்சனம் இருக்குல்ல, அந்த இந்தி ஸ்கூல் ஃபுல்லா நடத்துறதெல்லாம் நீங்க தானேன்ட்டு விடுதலை சிறுத்தைகள் வரையும் எடுத்து சொல்றாரு. இந்தி எதிர்ப்பு பேசுறவங்க குறைந்தபட்சம் இந்தி பாடப்பிரிவு கொண்ட ஒரு சிலபஸ கொண்ட ஸ்கூல நடத்தாமையாவது நீங்க இருக்கணும். அப்படிங்கிற வாதத்த அண்ணாமலை, பிஜேபியினர்லாம் பொதுவா விவாதங்கள வைக்கிறாங்க. நீங்க கூட கலந்திருப்பீங்க. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? பொதுமக்கள்ட்ட எத்தகைய தாக்கத்த ஏற்படுத்துது? பாருங்க, 1938 இருந்த இந்திய எதிர்ப்பு, 1965, 67 வரை நடந்த இந்திய எதிர்ப்பு, அதெல்லாம் இப்போ இருக்குமானா கிடையாது. நான் சொல்லட்டுமா? நான் எங்கள் ஊர் வேலூர் மாவட்டத்தில் நானே ஹிந்தி 3ஆம் வகுப்பு வரை படிச்சிருக்கேன். 3ஆம் வகுப்புனா 1, 2, 3 இல்லை, ஹிந்தியில் 3ஆம் வகுப்பு. 3 பிராத்மிக், மத்தியமா, ராஷ்டிர பாஷா. புரியுதுங்களா? அதனால் நான் நகராட்சி ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான். நகராட்சி பள்ளியை நான் ப்ரைவேட்டில் கூட படிக்கல. எங்கள் அப்பா அம்மா எங்களை படிக்க வச்சாங்க. என்ன மாதிரி பல பேர் படிக்க வைத்தார்கள். ஸோ அதனால் ஹிந்தி படிக்கக்கூடாது யாரும் சொல்லலை. பிரியப்பட்டா படி, விருப்பப்பட்டா படி, உனக்கு நிர்பந்தம் தான் போய் ஹிந்தி கற்றுக்கோ, அதெல்லாம் யாரும் சொல்லலை. ஹிந்தி திணிப்பதைத்தான் எதிர்க்கிறார்கள். 100 முறை சொல்லியாச்சு, லட்சம் முறை சொல்லியாச்சு, கோடி கோடியாக முறை சொல்லியாச்சு. அண்ணாமலைக்கு புரிய போவதில்லை. அவர் ஒரே ஒரு சவால், 2026 மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொள்கிற கட்சியோடு தான் கூட்டணி. மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்கிற மக்கள் மட்டும் ஓட்டு போட்டால் போதும். இந்த 2 பிரச்சாரத்தை முன்னெடுக்கட்டும். அவர் வெற்றி வாய்ப்பு பார்க்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்.